திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதொரும் கழுமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளரும் பெருந்தகை இருந்ததே. திருமணம் காலம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதில் பல வகையான அமைப்புகளை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு உரிய வயதிலே திருமணம் நடக்கும், ஒரு சிலருக்கு காலதாமதமான திருமணம் நடக்கும், ஒரு சிலருக்கு வாழ்க்கையிலே திருமணம் என்பதே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். இவை பிறந்த கால ஜாதகத்தில் அவரவர் பெற்ற கிரக அமைப்புகள் வைத்து நாம் எளிதாக கண்டறிய முடியும். ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தடையில்லாமல் அந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் சில கிரக அமைப்புகளை வைத்து நாம் எளிதில் அதை காணலாம். உதாரணமாக, ஆண் ஜனன ஜாதகத்தில் குருவுக்கு 3, 7, 11 பெண் கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். அதே போல பெண்ணுக்கு சுக்கிரனுக்கு 3, 7, 11 ஆண் கிரகங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும். அதே போல ஆண் பெண் இருவரது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனுக்கும் மற்றும் செவ்வாய்க்கும் ஜனன ஜாதக குருவினுடைய பார்வை அல்லது தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி கணவன் அல்லது மனைவியை விட்டு பிரிந்து சென்றாலும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆண் பெண் இருவர் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் ஒரே நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அல்லது ஒருவருடைய செவ்வாய் என்ற ராசி மற்றவருடைய ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ அமைந்தாலும் சிறப்பான பொருத்தம் உண்டு. அவர்களுக்கு திருமணம் செய்வித்தால் சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி இவர்கள் மூவருக்கும் பகை கிரகங்களுடைய தொடர்பின்றி இருந்து இந்த 3 கிரகங்களும் ஜனன ஜாதகத்தில் குருவின் பார்வை பெற்றிருந்தால் காலதாமதமின்றி திருமணம் நடைவதற்கும் ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகளை வைத்தே நாம் திருமணத்தை பற்றிய எளிதான புரிதலை சொல்ல முடியும். இவை மட்டும் இருந்தால் போதுமா என்றாலும் மற்ற கிரக அமைப்புகளையும் நாம் அங்கே பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த அமைப்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு. அப்படியே இருந்து காலதாமதம் ஆனாலும் அதனுடைய அமைப்பு என்ன என்பதை அறிந்து காலதாமதமானாலும் திருமணம் உண்டு என்பதை அறிய முடியும். திருமணமே ஆகாத நிலை இல்லை என்பதை அறிய இந்த மாதிரி கிரக அமைப்புகளை பார்த்து நாம் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.